சிவகார்த்திகேயன் such a boyfriend material bro. 2 படம் ஃபிளாப் ஆச்சு, 3 படம் ஃபிளாப். ரொம்ப நாள் இல்ல துப்பாக்கி வறுத்து தான், துப்பாக்கி தலைவங்கையில தான் இப்ப இருக்குது ப்ரோ. லவ் ஸ்டோரி தான் ப்ரோ. அந்த லவருக்காண்டி கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணிருக்கான், மக்களை காப்பாத்துறான், அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி தான், கஜினியும் இதுதான். ஒரு கண் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது யாருக்காகவும் இல்ல, வீக்கெண்ட்ல அதனால பார்க்க வந்தோம், அவ்வளவுதான். மியூசிக் தவிர எதுவுமே நல்லா இல்ல படம். நல்லா சொன்னாரா? எனக்கு போர் அடிக்குன்னு படம் பார்க்க வந்து படம் நிறைய இடத்துல லாக் இருக்கு ப்ரோ. சிம்டம்ஸ் நிறைய இருக்கு. மாமன் முருகதாஸ் மாமன் ரிட்டன் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. யாருக்காகவும் இல்ல, வீக்கெண்ட்ல அதனால பார்க்க வந்தோம், அவ்வளவுதான். எனக்கு போர் அடிக்குன்னு படம் பார்க்க வந்து படம் போரா இல்ல, நல்லா தான் இருந்துச்சு. ஓகே தான். காமெடிலாம் அவ்வளவா இல்ல, பழைய படம் மாதிரி எக்ஸ்கே மாதிரிலாம் இல்ல, இது நல்ல ஆக்ஷன் பிளாக்கா இருந்துச்சு. செம வார்த்தா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். படம் வேற லெவல், வெறித்தனமாச்சு. ஒரு சீனும் சூப்பரா இருந்துச்சு. ஏஆர் முருகதாஸோட கம்பேக் படம். தலைவங்கையில தான் இனிமேல் துப்பாக்கியே. ஒரு சீனும் சூப்பரா இருந்துச்சு. மஸ்ட் விசிட் இன் தியேட்டர். அடுத்து ஸ்டோரியும் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி நல்லா எங்கேஜிங் ஆச்சு. ஒரு சீனும் அடுத்தடுத்த என்ன ஆகும்னு தோணுச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. தலைவனோட ஆக்ஷன் பேக்கெட் படம். மற்ற படம்லாம் காமெடியா இருக்கும், இந்த படம்லாம் ஃபுல்லா ஆக்ஷன் தான். ரத்தம் தான். அனிருத் சிவகார்த்திகேயனாக பார்க்கலாம் கண்டிப்பா. இவரோட வேற டைமென்ஷன் தான், சிவகார்த்திகேயனோட வேற டைமென்ஷன் தான். அடுத்து வருது பராசக்தி, அதுக்கு தான் வெயிட்டிங். இல்ல துப்பாக்கி வறுத்து தான், துப்பாக்கி தலைவங்கையில தான் இப்ப இருக்குது. பாருங்க, வேற லெவல் படம். சேம் அந்த துப்பாக்கி டூ எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த லெவல் ஸ்டோரி எங்கேஜிங்கா இருக்கு. ஒரு சீனும் சூப்பரா இருக்கு. அனிருத் மியூசிக்கும் வேற லெவலுக்கு. பிஜிஎம்மும் அடுத்த தளபதி இல்ல, தலைவன் தான். இனிமேட்டு சினிமா ரூல் பண்ண போதே தலைவன் தான். ஆமா, விக்ராந்த் சூப்பரா பண்ணி வில்லன். விக்ராந்தும் நல்லா இருந்துச்சு. அவர் போட்டு தள்ளிடுறாங்க. ஆனா படம் சூப்பரா இருந்துச்சு. ஒரு சீனும் சூப்பரா இருந்துச்சு. இல்ல அவரை மட்டும் தான் இப்போதைக்கு போட்டு தள்ளுறாங்க. வேற எல்லாம் நல்லா தான் இருக்கு. இருக்கும் நல்லா. இதுலயும் கொஞ்சம் ரேட் இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. அவர் பண்ணிருக்காரு. மெயினா வில்லன் ரோல் வேற லெவல் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸ் காமெடி ஒன்றும் நம்ம அந்த லெவலுக்கு இல்ல. ஆனா இது ஃபுல்லா ஆக்ஷன் படம் தான். ஃபுல்லா பவர் பேக்கெட் தான். தலைவங்கையில தான் இனிமேல் துப்பாக்கியே. சினிமாவே நாம தான். அனிருத் சொல்லவே வேணாம். அவர் இல்லைன்னா சினிமாவே இல்லை, தமிழ் சினிமாவே இல்லை அனிருத் இல்லைன்னா. மஜா படம் ப்ரோ. எந்த மாதிரி ஸ்டோரி, எந்த மாதிரி கதை? ஃபுல்லா லவ் தீம் தான். லவ் பண்ணலாமா வேணாமா இந்த படம் பார்த்தா? பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். அனிருத் மியூசிக்ல சிவகார்த்திகேயன் such a boyfriend material bro. அப்படிங்கறீங்களா? ஓகே. விக்ராந்த் அவங்கள எப்படி பண்ணிருக்காங்க? விக்ராந்த் ஓகே. ஓகேங்களா? சரி, இப்ப சிவகார்த்திகேயன் எல்லாரும் துப்பாக்கி வெடிச்சதா, எப்படி இருக்கு? குண்டு இருந்ததா துப்பாக்கில? பயங்கரமா வெடிச்சு. படம் நல்லா இருந்தது ப்ரோ. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் லாக் எதா இருக்கா? நிறைய இடத்துல லாக் இருக்கு ப்ரோ. சிம்டம்ஸ் நிறைய இருக்கு. ஸ்டோரி கொஞ்சம் போரா போகுது. முருகதாஸ் படம் மாதிரி இல்ல ப்ரோ. நிறைய இருக்கு ப்ரோ. படம் எப்படி இருக்கு? நல்லாவே இல்லை. உள்ள நல்லா இல்லைன்னு உங்க வீடியோ பார்த்தா நல்லா இருக்குதுங்க. பயங்கரமா இருக்குண்ணா. படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆக்ஷன் படம் பார்த்த மாதிரி இருக்கு. போதாதிக்கு சினிமாட்டோகிராஃபி, ஃபைட்டு பயங்கரம். அதே மாதிரி அனிருத் பயங்கரமா பண்ணிட்டாப்ல. முருகதாஸ் ஒரு 40% தான், மீதி இருக்குன்னா டெக்னீஷியன் தான். படம் பயங்கரமா இருக்கு. ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி தான், கஜினியும் இதுதான். ஒரு லவ்வுக்காக எவ்வளவு தூரம் போறாங்கிறது தான் படம். பயங்கரமா இருக்கு. லாக் இருக்கு. லாக் இல்லாம எப்படி 2.5 மணி நேரம் படம் லாக் இல்லாமல இல்ல, லாக் இருக்குது. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான படம். முருகதாஸ் படம் 2 படம் ஃபிளாப் ஆச்சு, 3 படம் ஃபிளாப். ரொம்ப நாள் கழிச்சு வருது. சூப்பரா இருக்கு. சூப்பரா எல்லாருமே பார்க்கலாம். அதுதான் பிளஸ். இந்த படத்துல எந்த ஒரு ஆபாசமும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. படத்துல ஃபுல்லா ஃபைட்டு, லவ் தான். சஸ்பென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல வேலை இந்த எந்த படத்துலையும் போடுற மாதிரி இந்த ரெட்ரோ சாங்கு இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் இறைச்சல் எதுவும் இல்லை. முருகதாஸ் படம் எப்படி இருக்குமோ அது அப்படியே டைலாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஓகேங்களா? கம்பல்சரியா எல்லாம் பார்க்கணும். இந்த படத்தை விட்டுட்டா அவ்வளோதான், படம் நக்கிட்டு போகுது. அது ஃபியூச்சருக்கு வரது இப்போ சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அது சொல்ல முடியாத சஸ்பென்ஸ். ஃபியூச்சருக்கு வரது இப்போ சொல்றாரு அவரு. லைக் அது நடக்காது, நடந்தா இப்படி இருக்குங்கிறது தான் கதை. ஃபுல்லா தமிழ்நாட்டுக்குள்ளேயே சூப்பரா இருக்கும். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வில்லன் ஒண்ணுதான். ஓப்பனா சொன்னா வில்லன் தான் இந்த படத்துல ஹீரோ. வில்லனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல வில்லன் பார்த்த மாதிரி இருக்குது. சூப்பரா இருக்கு படம். எல்லாரும் வந்து பார்க்கலாம்.
விக்ராந்த் பாசிட்டிவ் கேரக்டர் நெகட்டிவ் அது அப்படிதான் கொண்டு போவாங்க, நெகட்டிவ் மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஆனா அவர் பாசிட்டிவ் கேரக்டர் தான். நல்ல படம் பாருங்க. மியூசிக் தவிர எதுவுமே நல்லா இல்ல படம். நல்லா சொன்னாரு. அது நல்லா இல்லைன்னு சொன்னாரா? இல்ல அவங்ககிட்ட நல்லா இருக்குது, நானா அதான் கேட்டேன். சொல்லிருப்பாரு, நம்ம கிட்ட உண்மையை சொல்லிட்டாரு. உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இல்லைன்னா நானும் ஒன்று தானே வந்தோம். நான் வர்த்தா கொண்டு இருக்கா துப்பாக்கி? இவ்வளவு வருத்தலாம். லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கணும். திடீர்னு தளபதிங்கிறாங்களா, அதை பத்தி என்ன? அதெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் அவனுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஒரு நல்ல ஸ்டோரி ப்ரோ, செம்ம கான்செப்ட், செம்ம கான்செப்ட். காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. யாரோட காமெடி பிடிச்சிருக்கு? எல்லாத்தோட எஸ்கேவோட காமெடியும் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. திடீர்னு தளபதி வர்த்தா? புரியல. திடீர்னு தளபதிங்கிற திடீர்ல ஒருத்தர் துப்பாக்கி எல்லாத்துலயும் இருந்துச்சு. துப்பாக்கி ஒர்க்கா இருக்கு ப்ரோ. ப்ரோ நல்லா இருக்கு. எந்த மாதிரி ஸ்டோரி? அதாவது எதிர்கால சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு தரலாம். அதாவது தமிழ்நாட்டுல என்னென்னமோ எல்லாம் நடக்குது, அதில் ஒரு பார்ட்டா வச்சு இந்த கண்ணு இதை வச்சு எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. யாரோட நடிப்பு பிடிச்சிருக்கு? எஸ்கே தான். எஸ். அதையும் தாண்டி விக்ராந்த்லாம் எப்படி? எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ப்ரோ படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன மாதிரி ஸ்டோரி? நீங்க ஸ்டோரி ப்ரோ லவ் ஸ்டோரி தான் ப்ரோ. பிடிச்சிருக்கா? செமையா ப்ரோ. ஸ்கிரீன் பிளேல ஸ்க்ரீன் பிளே தான் சூப்பரா இருக்கு ப்ரோ. இந்த படம் வந்து பார்க்கலன்னா என்ன பாசிட்டிவா என்ன பாசிட்டிவா எல்லாமே பாசிட்டிவா தான் ப்ரோ இருக்கு. நெகட்டிவ் சொல்றது இல்ல ப்ரோ. சிராட் விராட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெஸ்ட். அதுக்கோசரம் மூவி பார்க்கலாம். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு என்ன ஸ்டோரி? ப்ரோ. ஒரு கன் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது, அந்த இதை காப்பாற்றணும், அந்த இதான் ஸ்டோரி ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. ஃபைட்டு, மியூசிக், பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், எல்லாம் மோஸ்ட்டாக காமனாக பார்த்துடலாம் ப்ரோ. குழந்தைங்களுக்கு என்ன வச்சிருக்காரு? குழந்தைங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. அவங்க வந்துட்டு அந்த கன் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி வைலன்ஸ் எதுவுமே கிரியேட் பண்ணக்கூடாது, அந்த இதுதான். விக்ராந்த் அவரு பயங்கரம் ப்ரோ. ஃபுல் சரியான மாஸ். சஸ்பென்ஸ் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், அடுத்து என்ன வரும்ன்றதை ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதான் மற்றபடி படம் சூப்பரா இருந்தது. என்ன ஸ்டோரி? ஒரு மாதிரி லவ் ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு போயிருக்காங்க. லவ்வால என்ன பண்ண நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு. சூப்பர். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவா போகுது, செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்கு. ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் வெயிட் நல்லா இருக்கு. படம் என்ன பண்ண? சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபன் எல்லாமே நல்லா, காமெடி எல்லாம் ஒர்க் ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு. எந்த மாதிரி ஸ்டோரி? எந்த மாதிரி ஸ்டோரி? ப்ரோ லவ் ஸ்டோரி தான் ப்ரோ. அந்த லவருக்காண்டி அவன் ஆக்ஷன் பண்ணியிருக்கான், மக்களை காப்பாத்துறான், அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு ப்ரோ. எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. விக்ராந்த் எல்லாருமே தான். விக்ராந்த் பாதியில இறந்துடுறாரு, நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரொம்ப ஹைப் ப்ரோ. அனிருத் பிஜிஎம் தெரி குட்டா இருக்கு ப்ரோ. எழுதிருக்காங்க. ஆமா ப்ரோ, லவ்வோட எஃபெக்ட் தான் எல்லாமே சூப்பரா இருக்கு. புரியல ப்ரோ. லவ்வா பண்ணலாம் ப்ரோ. பொண்ணுக்காண்டி என்ன வேணா பண்ணலாம். அந்த படம் பார்த்தா என்ன வேணா பண்ணலாம் ப்ரோ. சாத கூட துணிஞ்சிட்டான் ப்ரோ. சூப்பரா இருக்கு படம். வெயிட் சூப்பரா இருக்கு. இவர் நல்லா இருக்குங்க. எங்க அண்ணன் கதை, அந்த கதை எங்க அண்ணன் கதை அது. யார் இவர்? சிவகார்த்திகேயனா விக்ராந்தா? இவர் சிவகார்த்திகேயன் ப்ரோ. இவர்தான் தளபதி ஃபேன் ப்ரோ. சிவகார்த்திகேயன் துப்பாக்கி வேலை செய்யுது. துப்பாக்கி வேலை செய்யுது. ஆமா ப்ரோ. கடலை தள்ளி விட்டாரு கடைசியா துப்பாயிலாம். ஆமா ப்ரோ. குண்டுலாம் பயங்கரமா இருந்துச்சு. தளபதி எஸ்கே தான் ப்ரோ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ. அவர் ஆக்டிங் அவர் பண்ணிட்டு போயிட்டாரு. கள்ளக்குறிச்சிக்காரரு ப்ரோ அதனால ப்ரோ. அதனால எங்களுக்கு பெருமையா ப்ரோ ப்ரோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படிலாம் இல்ல ப்ரோ. ப்ரோ அப்படிலாம் இல்ல. தளபதிலாம் இல்ல. அவர் ஆக்டிங் அவர் பண்ணிட்டு போயிட்டாரு. சூப்பரா இருக்கு. ரசிகர் நாங்க பாக்குறோம். சூப்பரா இருக்கு படம். ஒர்த்து ப்ரோ. 69 ஒர்த்து. மாமன் முருகதாஸ் மாமன் ரிட்டன். அவ்வளவுதான் ப்ரோ. உண்மையான லவ்வுக்கு யதார்த்தமா இருக்கு. சூப்பரா இருக்கு. அந்த பொண்ணுக்காண்டி என்னென்ன பண்றான், அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு.